சூரியன், சந்திரன், கேது 3 கிரகமும் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பிரிவினையை குறிக்கக்கூடிய கிரகம். தாய், தந்தை இருவரும் ஆன்மீகவாதிகளாக இருப்பது அல்லது கூட்டாக சேர்ந்து தெய்வ காரியங்களில் அல்லது மத வழிபாட்டு சடங்குகளில் ஈடுபடுவது போன்றவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒன்றா சேர்ந்து ப்ரேயர் போகிறது, அல்லது பஜனைக்கு போகிறது, அல்லது சத்சங்கம் போகிறது, அல்லது இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறது, அல்லது ஆன்மீக வழிபாட்டு ஆன்மீக கூடங்களில் வேலை பார்க்கக்கூடிய, பணிபுரியக்கூடிய, சேவை புரியக்கூடிய தம்பதியர்களாக இருப்பார்கள் இந்த ஜாதகருடைய தாய் தந்தையர்கள். அப்படி இல்லைன்னு சொன்ன ஜாதகரின் தந்தை குடும்பத்தை விட்டு வெளிநாடு வெளியூர்களில் வசிக்கக்கூடியவராக இருப்பார். அதுவும் இல்லை அப்படின்னா தாய் தந்தை இருவருக்குள்ளும் பிரிவினை எண்ணத்தோடு, பிரிவினை நோக்கத்தோடு, மனக்கசப்புடன் வாழ்வது அல்லது ஒட்டுறவு குறைவாக இருப்பது, அந்யோன்ய குறைவோடு இருப்பது, கடனேன்னு ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக வாழக்கூடிய நிலைகளில் இருப்பார்கள். இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் வம்சாவளியினர் ஆன்மீகம், தவ வலிமை, கோயில் நிர்வாகம் போன்ற விஷயங்களில் சிறந்து விளங்கியவர்களாக இருப்பார்கள். இந்த சூரியன், சந்திரன் கண்களை குறிக்கக்கூடிய கிரகங்களாகவும், கண்களில் இருக்கக்கூடிய ஒளிகளை குறிக்கக்கூடிய கிரகங்களாகும். இவர்களோடு கேது இணையக்கூடிய அமைப்புகளில், கேதுவால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளில் கண்களில் பாதிப்புகள் ஏற்படும். கண்களில் இருக்கக்கூடிய பார்வையில் பாதிப்புகள் ஜாதகருக்கு ஏற்படும்.